அண்ணன் எஸ்வி சேகர் அண்ணன் அவர் ட்ராமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தார். முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தார். ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பார். அவர் ட்ராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, ட்ராமாவில் நடிக்கிறவங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க. ட்ராமாவில் நடிக்கிறவங்க ட்ராமா நடிங்க. உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில் இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்கிறேன். நீ திமுகவுக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுகவில் அந்த தம்பி டிவிகேக்கு போகணும். நீ போகிறனா போய்க்கப்பா, பழியை எம்எல்ஏ போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த காமெடி நடிகர் அப்படித்தான் ஆயிட்டார். ஆனால் நீங்கள் மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையிலேருந்து டிவியை பார்க்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசுவார், உலக அரசியல் பேசுவார், டேட்டா பேசுவார். அப்போ காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும், அவங்களையும் போட்டால் தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்கிறாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால் காமெடி நாடக நடிகரை காமெடியாகவே வச்சுக்குவோம். இத்தனை நாளாக பதில் சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம். அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை விற்றுட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில், நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டவன் அவங்கள வச்சுருக்கான். ஆனால் கேட்டால் நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல் கட்சியாக மாறுறவங்களுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க?